உண்மையா உங்களுக்கு புரியுதா இல்ல புரியலையா? இந்த ஃபுல்லி லோடட் இந்தியன் டீம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது தல. எனக்கும் நான் பாகிஸ்தான் எப்படியாவது வின் பண்ணணும், கௌதம் கம்பீர் மாமாவை வச்சு செய்யணும். ஏன் அர்ஷ்தீப்பை விட்டுட்டு அர்ஷித் ராணாவை எடுத்தாருன்னு. ஆனா அதுக்காக அவனுங்கால முடியணும்ல. நான் தான் அப்பவே சொன்னல, விராட் கிட்ட இருந்து சம்பவம் வெயிட்டிங்ல இருக்கு, பங்களாதேஷ் மேட்சை வச்சுலாம் அவரை கலாய்க்காதீங்கடான்னு. அவரை கலாய்ச்சவன் வாயிலெல்லாம் செருப்பு கொண்டு வீசிட்டாரு பாத்தீங்கல்ல. யோ, அந்த ஆளுதான் ஓடியோட கிங்கு. அந்த ஆளை பத்தி எல்லாம் பேச தகுதியே இல்ல நமக்கு. விராட் கோலி, கில்லு, ஸ்ரேயாஸ் இவங்க 3 பேரை தாண்டி இந்தியன் டீம் தொடவே முடியாது போலயே. இது இல்லாம நம்ம பவுலர்ஸ் வேற பாண்டியா, குல்தீப், அக்சர், ஜடேஜன் வேற கலக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சதுக்கெல்லாம் இந்தியன் டீம் பயங்கரமா புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆஹா ஓஹோலாம் இந்த லாஸ்டா நடந்த 2 உபுக் சப்பானி மேட்சுக்கு மட்டும்தான். அடுத்த மேட்ச் நியூசிலாண்டோட. நாங்க ஆல்ரெடி வேர்ல்டுல பெஸ்ட் 2 டீமை வின் பண்ணிட்டோம்னு சொல்லி நெஞ்ச நிமித்திட்டு போனீங்க. அவனுங்க பொலம் தம்ச்சிருவானோட. அப்பா